என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லப்பா சகல, இப்பதான் வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியப்பா. ஆமாங்க, அந்த சிவனாண்டி கலச பூஜையிலேயே மாமா மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டு அந்த பூஜையை நிறுத்தணும்னு நினைச்சாரு. இப்போ கும்பாபிஷேகம் வேற வரப்போகுது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உண்மைதான் சகல, நீ மட்டும் அப்படி ஒரு ஐடியாவை சொல்லணும் வையே, அந்த பார்வதியை வச்சே நம்ம குடும்ப கௌரவத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிருப்பான்ப்பா. நீ சொன்ன மாதிரியே நாம இந்த முறை ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா. சின்னத்த சிவனாண்டி விஷயத்துல இன்னும் கவனமா இருக்கணுங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்குள்ள சிவனாண்டி ஊரை விட்டே விரட்டணும். இனிமே இந்த ஊர் கோயில் பக்கமே வராத அளவுக்கு பண்ணுங்க. அவர் இங்க இருந்தாருன்னா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விட மாட்டாரு. என்ன சகல திடீர்னு இவ்வளவு டென்ஷனா பேசுற? கோவில் கும்பாபிஷேக வேலைலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. கும்பாபிஷேக வேலை நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா மாமாக்கு நடந்த விஷயம்தான் எல்லாரையும் சங்கடப்படுத்திருச்சு. இந்த மாதிரி திரும்ப எதுவும் நடக்காம இருக்கணும்னா அந்த சிவனாண்டி இங்க இருக்கக்கூடாதுங்க. அவர் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எதனா ஒண்ணு பண்ணி கும்பாபிஷேகத்துல பிரச்சனை பண்ணதான் பார்ப்பாரு. இது நடக்காம தடுத்து நிறுத்தணுங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுப்பா, அதே மாதிரியே பண்ணிடுவோம். போலீஸ்ட மாற்ற மாதிரி ஏதாவது பண்ணிடலாமா? இல்லைங்க, அப்படி எதனா பண்ணாலும் 2 நாள்ல ஜாமீன் எடுத்துட்டு வெளியே வந்துருவாரு. அவர் இந்த ஊரை விட்டே துரத்தணுங்க. ஊரை விட்டா அது எப்படிப்பா முடியும்? என்ன இருந்தாலும் அவரும் இந்த ஊர்க்காரனாச்சே. அவரை சேர்ந்த கூட்டாளிங்க அதை கேள்வி கேட்பாங்களேப்பா. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க. சகல, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன் நல்ல மனசால மட்டும்தான் அவங்க இவ்வளவு நாளா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்ற ஐடியால இருந்தே தெரிஞ்சிருச்சு இது செம்ம மேட்ரு. இத மட்டும் நீ சொன்ன மாதிரி பக்காவா பண்ணிட்டோம், அந்த சிவனாண்டி இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எந்த ஊர்லயும் பொழைக்க கூட முடியாதுப்பா அந்த ஆளால. அதுக்காக தாங்க இப்படி ஒரு பிளான் பண்ண. இதுக்கு மேலே இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருந்தா நமக்கு தாங்க நஷ்டம். சகல, உன் மனசு எனக்கு புரியுது சகல. இப்பவும் இந்த கோவில்காரி நின்றுடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. நீ சொன்ன மாதிரி அந்த சிவனாண்டியையும் அந்த ஆளு வாழை பிடிச்சிட்டு அலையிற அந்த இலவச இனப்பு சித்தப்பாவையும் இந்த ஊரை விட்டு விரட்டிடலாம் சகல. நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. கண்டிப்பா சகல. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு சகல, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க.